வந்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தான தந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆன பம்பை உருமித்த கை துந்துமியோடு ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு. அதாகப்பட்டது எங்க பள்ளி தங்க பள்ளி ஏழைக்கெல்லாம் சொந்த பள்ளி ஏழைக்கெல்லாம் சொந்த பள்ளி இந்த வாட சென்னையில் இணையற்றதெங்கள் பள்ளி இணையற்றதெங்கள் பள்ளி. ஆண்டு விழா நடக்கிறதே. ஆண்டு விழாவா? எத்தனாவது ஆண்டு விழா மாமி? அட இது தெரியாதாடா அம்பி? 46ஆம் ஆண்டு விழா. ஓஹோ அப்படியா மாமி? ஆண்டு விழா நடக்கிறதே 46ஆம் ஆண்டு விழா நடக்கிறதே. அப்புறம் மாமி இந்த ஆண்டு விழாவிற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியுமோ? சொன்னாதானே மாமி தெரியும். கொஞ்சம் சொல்லேம்மா. இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனி சாமி அவர்களும் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருத்தந்தி ஸ்டான்லி செபாஸ்டின் அவர்களும் சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அதோட அரு தந்தையர்கள் அரு சகோதரிகள் மற்றும் நம் பங்கு மக்கள் அனைவரும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம பள்ளி ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிதானே மாமி? அப்படிதான். அப்படியே வந்திருக்கிற விருந்தினருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோமா? சொல்லிட்டா போச்சு. வணக்கம் வணக்கமங்க பாசமுள்ள சபையோரே வணக்கம் வணக்கமங்க பாசமுள்ள சபையோரே குடியுள்ள பெரியோரே குணமுள்ள பெற்றோரே குடியுள்ள பெரியோரே குணமுள்ள பெற்றோரே வணக்கம் வணக்கமங்க பாசமுள்ள சபையோரே. வணக்கம் சொல்லியாச்சு. அப்புறம் மாமி? அப்புறம் என்ன? அப்புறம் வில்லுப்பாட்டு தான். அப்ப வில்லுப்பாட்டுல எதை பத்தி பாட போறோம்? வேற என்ன, செல்போனே உலகம்னு நினைச்சிட்டு இருக்கிற நம்ம இளம் தலைமுறையினருக்கு சின்னதா அறிவுரை சொல்ல போறோம். ஓஹோ அப்படியா மாமி? பேஷ் பேஷ், மேல சொல்லுங்க மாமி. அழகான செல்லுதான் அதே பல செய்திதான் செல்போனில் உள்ளதெல்லாம் சொல்வோமே நாங்கதான். அழகான செல்லுதான் அதிலே பல செய்திதான் செல்போனில் உள்ளதெல்லாம் சொல்வோமே நாங்கதான். என்ன ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, அவ்வளவுதானா? அட அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? சொல்றேன் கேளுங்க. தகவல் சொல்லவும் பாடல் கேட்கவும் பாடம் கற்கவும் செய்தி அறியவும் அறிவியலின் அற்புதம் தான் அலைபேசியே நம்மை எல்லாம் வியக்க வைக்கும் அலைபேசியே. தகவல் சொல்லவும் பாடல் கேட்கவும் பாடம் கற்கவும் செய்தி அறியவும் அறிவியலின் அற்புதம் தான் அலைபேசியே நம்மை எல்லாம் வியக்க வைக்கும் அலைபேசியே. ஓஹோ செல்போன்ல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஆமாண்டா அம்பி, நோக்கு தெரியாதா? அப்போ செல்போன் தான் வாழ்க்கையா? இல்லையா பின்ன? செல்போன் இல்லைன்னா மனிதனுக்கு வாழ்க்கையே இல்ல. அலை அலை அலைபேசி நீ வந்தாய் உலகம் சிறுசாச்சு தெரியாத இடம் செல்ல வழிதானையும் தந்தாச்சு. அலை அலை அலைபேசி வந்தாய் உலகம் சிறுசாச்சு தெரியாத இடம் செல்ல வழிதானையும் தந்தாச்சு. பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வழியும் வந்தாச்சு பாட்டு படமும் பார்த்துக்கத்தான் நீயும் வந்தாச்சு. அலை அலை அலைபேசி வந்தாய் உலகம் சிறுசாச்சு தெரியாத இடம் செல்ல வழிதான் நீயும் தந்தாச்சு. அது மட்டுமா? வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, வீடியோ காலு, கூகுள் பே, யூடியூப்னு எல்லாமே இருக்கு. ஆமா இருக்கு. இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு கவிதை தான் நினைவுக்கு வருது. சொல்லவா மாமி? சொல்லு சொல்லு கேப்போம். நாகரிக உலகத்தின் நவரச நாயகனே. அப்போ செல்போனை நவரச நாயகன்னு சொல்றீங்களா? இல்லையா பின்ன? மனிதனை உனக்கு அடிமையாக்கி அவனை ஆளும் வசீகரனே. அப்போ செல்போனை வசீகரன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, நீ மேல சொல்லு. உன்னால் தூக்கம் தொலைக்கப்படுகிறது, உன் விளையாட்டால் உயிர்கள் பறிக்கப்படுகிறது, உறவுகள் பிரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா சரியாதான் சொன்னீங்க. மனிதனின் நேரத்தை தின்று அவன் கனவுகளை கொன்று உன்னால் அவன் வாழ்க்கையே நாசமாக்கப்படுகிறது. ஆமா ஆமா.
உன்னை சொல்லி குற்றமில்லை, நீ ஒரு விசித்திரமானவன். ஆமா ஆமா, இந்த செல்போனே ஒரு விசித்திரமானவன்தான். உன்னை கையாள தெரிந்தவர்களின் வாழ்க்கை வரம், உன்னை கையாள தெரியாதவர்கள் வாழ்க்கை சாபம். என்ன சாபம்னு சொல்லிட்டீங்க? ஆமா ஆமா, சாபம்தான். இந்த செல்போன் வந்தாலும் வந்துச்சு, கையில கடிகாரம் கட்டுறது போச்சு, கால்குலேட்டர் போச்சு, கேமரா போச்சு, கேலண்டர் போச்சு. அது மட்டுமா, அலாரம், ரேடியோ, டேப் ரெக்கார்டர், சிடி, அதனால நிம்மதியே போச்சு. இதுக்கும் மேல ரீசார்ஜ் செஞ்சு செஞ்சு கையில இருக்க பணமும் போச்சு. என்னதான் 1000 போச்சு போச்சுன்னு சொன்னாலும் செல்போனால சந்தோஷம் தாங்க. ஆமா ஆமா, சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். செல்போன் வந்ததாலே வாழ்க்கை மகிழ்வானது. இதில் நன்மை உண்டு, சில தீமை உண்டு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். இதுவரை செல்போனோட நல்லதை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அதோட தீமைகள் பத்தியும் நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாமே. அலைபேசி அன்பர்களே, எங்கள் அறிவுரைய கேளுங்களே. கைபேசிய பாடுகின்றோம், நீங்க கனிவுடனே கேளுங்களே. அலைபேசி அன்பர்களே, எங்கள் அறிவுரைய கேளுங்களே. கைபேசிய பாடுகின்றோம், நீங்க கனிவுடனே கேளுங்களே. அலைபேசியின் வரவுக்கு பிறகு இளைஞர்கள், மாணவர்கள் தங்களின் பொன்னான நேரத்தை அலைபேசியில் உரையாடியும் குறுஞ்செய்திகள் அனுப்பியும் வீணாக்குறாங்க. அலைபேசியில் அதிகம் பேச பேச பணம் அலையாக கரைகிறது. அப்புறம் மேல சொல்லுங்க. ஆன்லைன்ல சூதாடி ஆண்டியாக ஆக்குது. ரத்தம் சிந்தி சேர்த்த காசு அட்டை போல உறிஞ்சுது. ஆன்லைன்ல சூதாடி ஆண்டியாக ஆக்குது. ரத்தம் சிந்தி சேர்த்த காசு அட்டை போல உறிஞ்சுது. படிக்கும் பாடம் இதுல தானே பாடத்திட்டம் மாறுது. பார்த்து பார்த்து கண்ணும் காதும் பாதிப்பும் தான் ஆகுது. ஆன்லைன்ல சூதாடி ஆண்டியாக ஆக்குது. ரத்தம் சிந்தி சேர்த்த காசு அட்டை போல உறிஞ்சுது. அது மட்டுமா, சட்டப்பையில வெப்பதால இதயத்துக்கு பெரிய பாதிப்புகள் வருது. அது மட்டும் இல்லாம அலைபேசி வெளியேற்றும் மின்காந்த அலைகள் லுக்கேமியா என்னும் இரத்த புற்றுநோய், வலிப்பு நோய் மற்றும் மூளை பாதிப்பு போன்ற நோய்களை ஏற்படுத்துது. என்ன, மூளை பாதிப்பா? ஆமாண்டா அம்பி, ரொம்ப சரியா சொன்னீங்க. அது மட்டுமா, இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. சொல்றேன் கேளுங்க. மது, போதைப் பொருள் போலவே அலைபேசி பயன்பாடும் ஒரு அடிமை பழக்கமாகவே மாறி வருகிறது. ஓஹோ, அப்படியா? அலைபேசியை பயன்படுத்தாமல் இருந்தால் இளைஞர்கள் பித்து பிடித்தவர் போல் ஆகி விடுகின்றனர் என்று சீனாவில் கண்டுபிடித்து உள்ளனர். அதனால என்ன? அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுதா, அமுதமும் நஞ்சுதா. அழகான கைபேசியும் ஒண்ணுதா, அதுக்குள்ள ஒண்ணுதா. அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுதா, அமிர்தமும் நஞ்சுதா. அழகான கைபேசியும் ஒண்ணுதா, அதுக்குள்ள ஒண்ணுதா. அது மட்டுமா, அலைபேசியை பயன்படுத்தி கொண்டே வாகனம் ஓட்டுவதால் விபத்துக்கள் நிகழ்கின்றன. இது மட்டுமா, இன்று குழந்தைகள் கூட கைபேசியில் முடங்கி கிடக்கின்றார்கள். முன்னாடியெல்லாம் நிலாவை காட்டி சோறுட்டிய தாய்மார்கள் இன்று அலைபேசியை காட்டி ஊட்டுவதால் குழந்தைக்கு உணவின் சுவை அறியாமல் குழந்தைகள் சரிவர உண்பதில்லை. அலைபேசியிலிருந்து வரும் போட்டான்ஸ் என்ற ஒளிக்கதிரால் கண்ணெரிச்சல், கண்வலி, கவன சிதறல் ஆகியவை ஏற்படுகின்றன. பயன்படுத்தும் நேரத்தையே பாதியாக மாத்துங்க. பசி வந்த வேலை மட்டும் சோறு போல ஆக்குங்க. பயன்படுத்தும் நேரத்தையே பாதியாக மாத்துங்க. பசி வந்த வேலை மட்டும் சோறு போல ஆக்குங்க. அக்கறையா பாடுகிறோம், செவி கொடுத்து கேளுங்க. தேவைக்கு மட்டுமே கொஞ்சமாக பாருங்க. அக்கறையா பாடுகிறோம், செவி கொடுத்து கேளுங்க. தேவைக்கு மட்டுமே கொஞ்சமாக பாருங்க. நலமாக வளமாக 100 ஆண்டு வாழுங்க. நலமாக வளமாக 100 ஆண்டு வாழுங்க.
நீங்க வாழுங்க நீங்க வாழுங்க. அதனால தேவைக்கு மட்டும்தான் செல்போனை பயன்படுத்துறோம்னு சொல்ல வரீங்களா மாமி? ஆமாண்டா, இப்பயாவது நோக்கு புரிஞ்சுச்சே. சரி சரி, நேரமாயிட்டே போகுது, மங்களம் பாடி முடிச்சிடுவோமா? ஓ முடிச்சிடுவோமே. வாழியவே பல்லாண்டு காலம் விழிப்புணர்வை பெற்று நீங்கள் வாழியவே. வாழியவே பல்லாண்டு காலம் விழிப்புணர்வை பெற்று நீங்கள் வாழியவே. வாழியவே வாழியவே நீங்கள் வாழியவே. நன்றி வணக்கம்.